வைத்திருந்த கால்கள், கைகள் எல்லாம் பிரேத சீலையால சுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப ஏசப்பா இவ்வளவு தொலைவுல நின்னு உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். அவன் மரித்து போயிருக்கிறான். 4 நாட்கள் ஆயிற்று. இப்ப இவர் கூப்பிடுகிறார். அது மரித்தவனுடைய காதுகளிலே கேட்கப்பட்டு அவன் உள்ளே இருந்து வெளியிலே வருகிறான். பாருங்க, அவன் உள்ளே இருந்து வெளியிலே வருகிறான். மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் என்று சொல்லப்பட்டது. எத்தனை அருமையாக சொல்லிருக்கு பாருங்க. இப்ப நீங்க பார்த்த இடம், கீழே ஒரு இடத்துல ஒரு பிரேதங்களை வைக்கிறதுக்கு இடம் இருந்தது பாத்தீங்களா? அந்த இடத்துல இருந்து அவனை வெளியில இழுத்து விட்டது யாரு? அவன் அங்கே இருந்து அந்த குகை எடுக்கு வழியாய், அந்த படிக்கட்டின் வழியாய்